எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2ஆம் மாத முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோடே இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும். உங்களோடே நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்கள் ஆவன. ரூபன் கோத்திரத்தில் செதேயூருடைய குமாரன் எலிசூர். சிமியோன் கோத்திரத்தில் சுரிஷதாயின் குமாரன் செலூமியேல். யூதா கோத்திரத்தில் அபினதாபின் குமாரன் நாகசோன். இசகார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனேயேல். செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப். யோசேப்பின் குமாரராகிய எப்ராயிம் கோத்திரத்தில் அம்மியோத்தின் குமாரன் எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல். பென்யமின் கோத்திரத்தில் கிதேயோனின் குமாரன் அபீதான். தான் கோத்திரத்தில் அம்ஷதாயின் குமாரன் அஹியேசர். ஆசேர் கோத்திரத்தில் ஒஹிரானின் குமாரன் பாகியல். காத் கோத்திரத்தில் தெகுவேலின் குமாரன் எலியாசாப். நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அஹீரா. இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் 1000 தலைவருமாய் இருப்பவர்கள் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பேர் பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக் கொண்டு 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின் படிக்கும் 20 வயதுள்ளவர்கள் முதல் தலை தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்திலே எண்ணி பார்த்தான். இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலை தலையாக எண்ணப்பட்ட போது சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600 பேர். இசகார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசகார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். யோசேப்பின் குமாரரில் எப்பிராயிம் புத்திரருடைய பிரபுக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 40,400 பேர். மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள்
32,200 பேர். பென்யமீன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பென்யமீன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது தான் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 63,700 பேர். ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது ஆசேர் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய 12 பேர் எண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் 20 வயதுள்ளவர்கள் முதல் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் 6,03,550 பேராயிருந்தார்கள். லேவியர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருட்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து. அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பணிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையம் இறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருந்தாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையமிறங்க வேண்டும். அபினதாபின் குமாரனாகிய நாகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். அவன் அருகே இசகார் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சூவாரின் குமாரன் நெதனயேல் இசகார் சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாக போக கடவர்கள். ரூபனுடைய பாளையத்து கொடியுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையமிறங்க வேண்டும். செதேயூரின் குமாரனாகி எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சுரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாக இருக்க கடவன்.
அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். தெகுவேரின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே 151,450 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 2ஆம் பாளையமாய் போக கடவர்கள். பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கடவர்கள். எப்ராஹிமுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்யோத்தின் குமாரனாகி எலிஷாமா எப்ராஹிமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். அவன் அருகே பென்யமீன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். கிதேயோனின் குமாரனாகிய அபிதான் பென்யமீன் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். எண்ணப்பட்ட எப்ராஹிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே 1,08,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போக கடவர்கள். தானுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள் வடப்புறத்தில் இறங்க வேண்டும். அம்ஷதாயின் குமாரனாகிய அகியேசர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 60,700 பேர். அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஒஹிரானின் குமாரனாகிய பரகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அஹீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோட கூட பின் பாளையமாய் போக கடவர்கள். இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின் படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் 6,03,550 பேராய் இருந்தார்கள். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழில் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின் படியே பிரயாணப்பட்டு போனார்கள். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம். சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறு. ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலெயாசர், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்னியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகி ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதற்பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலின் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின் படியே எண்ணுவாயாக. அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணுவாயாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின் படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். தங்கள் வம்சங்களின் படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். தங்கள் வம்சங்களின் படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சிமேமியர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள். அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7500 பேராய் இருந்தார்கள். கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும். கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்து தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன். ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்குதிரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. கோகாத்தின் வழியாய் அம்ராமியரின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எபிரோனின் வம்சமும் ஊசியலரின் வம்சமும் தோன்றின. இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் 8600 பேராயிருந்தார்கள். கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்திலே பாளையமிறங்க வேண்டும். அவர்களில் தலைவன் ஊசியலின் குமாரனாகிய எல்சாபான். அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்து விளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்குதிரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் எலெயாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். மெராரியின் வழியாய் மகேலியரின் வம்சமும் ஊசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மெராரியின் வம்சங்கள். அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 6200 பேராயிருந்தார்கள். அபியாயேலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடப்புறமான பக்கத்தில் பாளையமிறங்க வேண்டும். அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயறுகளுமே. ஆசரிப்பு கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 20000 பேராயிருந்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள
முதற்பேரான ஆண் பிள்ளைகளையெல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களையல் தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேரான யாவரையும் எண்ணினான். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாரும் பேராக எண்ணப்பட்ட போது 20273 பேராய் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருள்ள முதற்பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். நான் கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேறுகளில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும் நீ தலைக்கு 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார். அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேரானவர்களிடத்தில் 1365 சேக்கலாகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயதுள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது. அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசு தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்கு தண்டையும் அதன் அகல்களையும் அதன் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுகள் யாவையும் தகசு தோல் மூடிகளிலே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பீடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகசு தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசு தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி பலிபீடத்தை சாம்பலர விளக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுகளாகிய கலசங்களையும் உள்ள துரடுகளையும் சாம்பரெடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கு அடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசு தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி
நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது, ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும்போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிட வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக. பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது, அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குதிரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்குதிரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்குதிரைகளையும் அவைகளின் கயறுகளையும் அவைகளின் வேலைக்கெடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளும் ஆகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள். கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான். அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகி ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும். மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணக்கடவாய். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது, வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர் பேராக எண்ணக்கடவீர்கள். ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின் படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள். அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் 2750 பேர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் கோகாத் வம்சத்தாரின் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் 2630 பேர். மோசேயினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது உள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின் படியே 3200 பேர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் மெராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசேயினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் 8580 பேராய் இருந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள்.